புத்தியே இல்ல. நான் அவனை சொன்னதுக்காக என்னையும் சொல்லிட்டு இருக்கான். சார் தானே அவங்ககிட்டயே நான் மாதிரியே சொல்லிட்டு இருக்கேன். டேய் நீலாம் அட்வைஸ் பண்ற அளவுக்கு நான் ஆயிட்டேன் பாத்தியா? அவனுக்கு யாரையுமே சொல்றதுக்கு தைரியம் இல்லையா, யோசிக்கலையான்னு எனக்கு தெரியல. என்ன கொடுமை சரவணன் இது. ஒரு காலத்தில் சௌந்தர்யாவுக்கு எதுவுமே புரிஞ்சிக்க மாட்றாங்க, அவங்களுக்கு கேமே விளையாட தெரியல, அவங்க பாவம், அவங்களுக்கு பேசக்கூட தெரியலன்னு சொல்லிட்டு இருந்தோம். இப்போ சௌந்தர்யாவே ராணாவுக்கு அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு ஆகி போச்சுன்னா பார்த்துக்காங்களேன். ராணாவை பார்த்து இவங்க சொல்கிறாங்க ராணாவுக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, அவனுக்கு கேமை விளையாட தெரியல, அவன் மக்கா இருக்கான், முட்டாளாக இருக்கான், அப்படி இப்படின்ட்டு இவங்க சொல்கிற அளவுக்கு இப்போ அந்த சௌந்தர்யா வளர்ந்து நிற்கிறாங்கன்னா பாருங்கள். ஃப்ரெண்ட்ஷிப்புன்ற ஒரு ட்ராப்பில் நான் எப்படி நான் விழுறேன்னா நேராக யோசிச்சனால அந்த கன்ஃபியூஷன் வருது எனக்கு. சரி, ஒன்றும் பெருசாக பேச தெரியாதீங்க, இந்த பிக் பாஸ்கெட்டில் வந்துட்டு பேச கற்றுக்கிட்டாங்க, அதனால் ராணா இப்படி பண்ணுறான் அப்படி பண்ணுறான்னு சொல்லிட்டு பேசுகிறேன் அப்படின்னு பார்த்தா அது மட்டும் கிடையாதுங்க. கேம் ஸ்ட்ராட்டஜிலாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ஜாக்லின் வந்து என்னை யூஸ் பண்ணிக்கிறா அப்படின்ட்டுலாம் எனக்கு நல்லாவே எனக்கு தெரியும். பட் நான் வந்து அவசியம் இன்ஃப்ளூன்ஸ் ஆகிட மாட்டேன், என்னோடய கேம் வேறு, என் ஃப்ரெண்ட்ஷிப் வேறு, அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புக்கும் வந்து கேமை கலக்கலாம் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான புலி ரேஞ்சுக்கெல்லாம் பேசுகிறாங்க. டேங்க அப்பா, ஜாக்லின் ஃப்ரெண்ட் நான் அவளை நம்புகிறேன், ஆனால் பிளேயரான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. பிளேயராக நான் நம்ப மாட்டேன். போச்சு, நான் எப்பவுமே கரெக்டாக இருப்பேன். ஃப்ரெண்டு விஷயத்தை கணக்கு பார்க்க மாட்டேன், கணக்கு விஷயத்தில் ஃப்ரெண்டே பார்க்க மாட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி தட்டி விட்டுருங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும்.